அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது, மேலும் சுழற்சி அடிக்க போகும் குரு, அதாவது குரு பகவான் மிதுன ராசிக்கு எந்த விஷயத்தெல்லாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாரு, அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் என்ன பலன்கள்லாம் இந்த மிதுன ராசிக்கு நிகழ போகிறது என்றும் தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குன்றின் மேல் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மேலும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களிடம் உடனடியாக தீர்வும் சொல்லப்படுதுங்க. இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதனால் இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4வது வீடு, 6வது வீடு மற்றும் 8வது வீட்டில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு மகிழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அந்த செயலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையானது ஆதரவாகவும் பலமாகவும் இருப்பாங்க, ஆறுதலாகவும் இருப்பாங்க. காதலர்களின் உறவு வலுவாகவே இருக்க போகுது. பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாகவே அமைய போகுதுங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட போறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அதிகமாக சிந்தித்து அதில் எப்படி போட்டால் இந்த விஷயம் பர்ஃபெக்டாக நடக்கும் அதை புரிஞ்சு நீங்கள் நடப்பீங்க. தொழில் புரியும் இடத்துல புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பும் ஏற்படுங்க. நீங்கள் முன்னேற்றம் காண போறீங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் என்றாலும் உடல் எடை கூட வாய்ப்பு உள்ளதுங்க. கவனம் தேவை. நீங்கள் சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளக்கூட வேண்டியிருக்கலாம். அதனால் உங்களுடைய உடல்நிலையை அடிக்கடி நீங்கள் பரிசோதித்து செக்கப் பண்ணிக்கணுங்க. ஒரு சில மாணவர்களுக்கு மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கூட கிடைக்கலாம். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கடின உழைப்பின் மூலம் சிறப்பாக செயல்படுவாங்க. வழக்கு விவகாரங்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக அந்த வழக்கு விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. அடுத்து உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை சாதகமான பலன் தாங்க உங்களுக்கு இருக்குது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் செயல்பட போறீங்க. புதிய யோசனைகளுடன் செயல்படுவீங்க. ஊக்கத்துடன் பணியாற்றுவீங்க. தொழிலில் முன்னேற்றமும் காண அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நீங்கள் நேர்மையுடன் பணியாற்றுவீங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய மனதில் ஆன்மீக நாட்டமானது அதிகரித்து காணப்படுங்க. தத்துவம், தியானம் போன்றவற்றில் உங்கள் ஆர்வமானது அதிகரிக்கும். வாழ்க்கையின் நோக்கத்தை தேடுவதில் உங்களுடைய நாட்டம் இருக்குங்க. உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரித்தே காணப்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது மேம்பட்டே காணப்படும். இது உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை அளிக்குங்க. குடும்பத்தாரின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அடுத்து திருமண வாழ்க்கை. உங்களுடைய திருமண வாழ்க்கையானது கணவன் மனைவி உறவுல நெருக்கம் இருக்குங்க. என்றாலும்
அவ்வப்போது சில தவறான புரிதல்கள் காரணமாக சிறு சிறு மோதல்கள் இருக்கலாங்க. என்றாலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமலே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடமிருந்து நீங்கள் பயனடையலாங்க, அல்லது எதிர்பாராத விதமாக பரம்பரை சொத்துக்களையும் நீங்கள் பெறலாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டி இருந்தால் அது கண்டிப்பாக வருங்க. மேலும் உங்களுடைய துணையுடன் தாம்பத்திய உறவானது மேம்படுவதை நீங்கள் காணலாங்க. அடுத்து நிதிநிலை. இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரித்து தாங்க இருக்கும். குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடும். உங்களுடைய மனதில் ஆன்மீக நாட்டமும் அதிகரித்து தான் காணப்படும். எனவே அது குறித்தும் தொண்டு நடவடிக்கைகளுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. அடுத்து மாணவர்கள். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. அதிர்ஷ்டம் காரணமாக வெற்றி எளிதில் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. ஆராய்ச்சி துறை மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. போட்டித் தேர்வு எழுத மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி கூட இருக்கலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு வேலை அல்லது வணிகத்திற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை வழங்கப் போகுது. அடுத்து உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில சவால்களை நீங்கள் அடிக்கடி சந்திக்க நேரிடுங்க. அதாவது அதிக சிந்தனையின் காரணமாக நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பதும் அமைதி இல்லாமல் இருக்கிறதையும் நீங்கள் உணர முடியும். சிலருக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய பிரச்சனைகள் மற்றும் கண்கள் மற்றும் மார்பில் தொற்று ஏற்படலாங்க. நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க மருத்துவ உதவியை நாடுவது மிகவும் அவசியம் தேவைப்படுதுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதும் முக்கியம். சிலருக்கு சிறிய விபத்து கூட ஏற்படலாம், ஆனால் பெரிய கவலைகள் எதுவும் இருக்காதுங்க. பரிகாரமாக தினமும் உங்களுடைய நெற்றியில குங்கும திலகத்தை வைப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வருங்க. ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறலாங்க. அடுத்து பருப்பு வகைகள், வெல்லம் மற்றும் நெய் போன்றவற்றை தேவைப்படுபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று வழங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை தேடி தருங்க. அடுத்து வியாழக்கிழமைகளில் மாணவர்கள் அல்லது அதனர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை பரிசளிப்பது வியாழனின் ஆசிகளை பெற உங்களுக்கு உதவுங்க. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று ஒரு முறையாவது தேவைப்படுபவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடி தருங்க. மாதந்தோறும் வியாழன் அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு புண்ணியத்தை தருங்க. இது போன்று செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சிறப்பான பலனை நீங்கள் பெறலாங்க. ஜோதிடத்தில் சில கிரகங்களின் பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதிலும் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. குறிப்பாக குரு பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் திடீர் யோகமும் ஏற்படும். இப்படி பலரின் வாழ்க்கை குரு பயிற்சியால் மாறி இருக்குது. அந்த வகையில் தற்போது மேச ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் மே 1 முதல் ரிஷப ராசிக்கு செல்றாரு. இந்த குரு பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுது என்று தொடர்ந்து பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நிச்சயம் பணவரவு அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் சேரப்போகுது. எதிர்பார்த்து இருந்த இடங்களில் பணம் வரும். சில நேரங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு பணம் சேரப்போகுதுங்க. நீண்ட காலமாக உங்களிடம் பணம் வாங்கி பணத்தை திருப்பி தராதவங்க கூட நீங்கள் கேட்காமலேயே பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்குதுங்க. இதனால் வீட்டில் சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பணம் எவ்வளவு வந்தாலும் உங்களுடைய கையில் இருக்காதுங்க. அதற்கு ஏற்றாற் போல செலவுகளும் அதிகரித்தே தான் காணப்படும். எனவே இதனை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றலாம். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களில் வர இருக்கிறதுனால நிச்சய சுப செலவுகள் தாங்க அதிகரிக்கும். மேலும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிகள் 4, 6, 8 ஆகிய இடங்களில் வீடு, நிலம், சொத்து வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகுங்க. புதிய வாகனங்களையும் சிலர் வாங்கலாம். எனினும் இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். முதலீடுகள் செய்யும் போதும் கவனமாக செய்வது முக்கியம் தேவைப்படுதுங்க. முதலீடுகளில் நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்யாமல் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்த பின் முதலீடு செய்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி
செய்வது நல்லது, அல்லது சுப செலவுகளாக மாற்றுவதும் உங்களுக்கு நல்லதுங்க. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரப்போகிறாரு குரு பகவான், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.